வணக்கம். பாட்டி சொல்லி தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ். இன்று தத்தெடுக்கக்கூடிய குழந்தைகளுடைய பிறப்புச் சான்றில் பெயரை பதிவு செய்வது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக செய்தித்தாள்களில் வரப்பெற்றவை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் வாங்க. குழந்தைகள் தத்தெடுப்பு மையங்களுக்கு மதுரை ஹைகோர்ட் உத்தரவு. மே 20, 2024 செய்தித்தாளில் வந்தவை தான். மதுரை குழந்தைகளுக்கு வழங்கப்படும் பிறப்புச் சான்றிதழ்கள் குறித்து மதுரை ஹைகோர்ட் முக்கிய உத்தரவு ஒன்றினை வழங்கியிருக்கிறது. ஆதார் அட்டைகள், பான் அட்டைகள், ரேஷன் அட்டைகளை போலவே பிறப்புச் சான்றிதழ்களும் தவிர்க்க முடியாத ஆவணமாகிவிட்டது. பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்தால் மட்டுமே அது முழுமையான சான்றிதழாகும். அடையாள அட்டைகள். இந்த சான்றிதழ் இருந்தால்தான் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க முடியும். ஆதார் கார்டு முதல் கடவுச்சீட்டு வரை அரசு வழங்கும் அடையாள அட்டைகளை பெறுவதற்கு இந்த பிறப்புச் சான்றிதழ் மிகவும் அவசியமாகும். குழந்தை பிறந்ததுமே இந்த சான்றிதழ் மருத்துவமனை நிர்வாகமே பதிவு செய்து அவரவர் பெற்றோரிடம் தந்துவிடுகிறது. குழந்தையின் பெயரை மட்டும் பிறப்பு பதிவாளரிடம் சென்று தேவையான ஆவணங்களை அளித்து சேர்த்து கொள்ளலாம். அந்த வகையில் 14 நாட்களுக்குள் ஒவ்வொரு பிறப்பும் பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. ஆன்லைன் முக்கிய சேவைகள் அனைத்திற்கும் பிறப்புச் சான்றிதழ்கள் ஒரே ஆவணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஆன்லைன் மூலமாகவும் மத்திய அரசின் தளங்களில் இந்த சான்றிதழை டவுன்லோடு செய்து கொள்ள முடியும். ஆதார் அட்டையை நாம் எப்படி ஆவணமாக பயன்படுத்துகிறோமோ அதே போல இதையும் பயன்படுத்தலாம். சில நாட்களுக்கு முன்பு குழந்தைக்கு பிறப்புச் சான்றிதழ் பெறுவதில் தாய் தந்தை இருவரின் மதத்தையும் தெரிவிப்பது கட்டாயம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. குழந்தையை தத்தெடுக்கும் பெற்றோருக்கும் இந்த விதிகள் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டது. பெற்றோரின் மதம் என்பது புள்ளி விபர தகவலுக்காக பெறப்படுகிறது என்றும் ஆதார் அட்டை, கல்வி நிறுவனங்களின் சேர்க்கை, ஓட்டுநர் உரிமம், பள்ளி பணிகளுக்கான நியமனம், திருமணங்கள் பதிவு போன்ற ஆவணங்களை விண்ணப்பிக்கும் போது பிறப்புச் சான்றிதழ் முதன்மை ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்பட இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் மத்திய அரசு இதற்கு விளக்கம் தந்திருக்கிறது. இந்நிலையில் மதுரையில் உள்ள மழலை இல்லம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் மதுரை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை முக்கிய அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. தத்தெடுப்பு மையம். மதுரை கிரேஸ் கென்னட் மழலை இல்லம் சார்பில் சமூகவேல் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். குழந்தைகள் தத்தெடுப்பு மையத்தில் உள்ள 55 குழந்தைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக இந்த வழக்கை தொடுத்திருந்தார். இது குறித்து வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி மதுரையில் அங்கீகரிக்கப்பட்ட குழந்தைகள் தத்தெடுப்பு மையத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் வழங்கலாம் என்றும் மதுரை மாநகராட்சியின் பிறப்பு இறப்பு பதிவு அலுவலர் எவ்விதமான தாமதமுமின்றி 55 குழந்தைகளுக்கான பிறப்புச் சான்றிதழை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அதிரடி உத்தரவு. அது மட்டுமல்ல, அங்கீகரிக்கப்பட்ட குழந்தைகள் தத்தெடுப்பு மையங்கள் முறையாக ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கும் நிலையில் சான்றிதழை வழங்க வேண்டும் என்றும், சிறார் நீதிச் சட்டம் அவர்களின் பாதுகாப்பையும் உரிமையையும் உறுதி செய்வதன் அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட குழந்தைகள் தத்தெடுப்பு மையத்திற்கு சான்றிதழ்களை வழங்கலாம் என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் குழந்தைகள் தத்தெடுப்பு மையத்திற்கு உள்ள 55 குழந்தைகளுக்கு பிறப்புச் சான்றிதழ் வழங்க ஹைகோர்ட் கிளை உத்தரவு அளித்துள்ளது மிகுந்த முக்கியத்துவத்தை பெற்று வருகிறது. ஒன் இண்டியா செய்தித்தாளில் வந்த லிங்கை இந்த வீடியோவோட இணைத்திருக்கிறேன். வேண்டும் என்பவர் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தீர்ப்பில் 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான வீடியோக்குள்ளேயும் நான் தனித்தனியாக ஏற்கனவே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குமே ஆனால் 1/10/2023 7 நாட்களுக்குள் அந்த பிறப்புச் சான்று வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா, அந்த தாயுடைய மதத்தையும் தந்தையுடைய மதத்தையும் பதிவு செய்து தர வேண்டும் என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது சம்பந்தமான வீடியோவையும் எனது சேனலில் போட்டிருக்கேன். பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.